நமச்சிவாய வாழ்க. சிவசிவ. ஆகையினாலே இதுவரை இந்த காணொளிகளை தாங்கள் பார்த்த மாத்திரத்தில் பார்த்து தயவுசெய்து கடந்து சென்று விடக்கூடாது. தயவுசெய்து நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனிமேல் நடப்பது நல்லதாக இருக்கட்டும். அதனால் தயவுசெய்து எந்த சிவன் திருக்கோயிலாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் அலங்காரம் முடிந்து பூஜைக்கு முன்பு அந்த சிவாச்சாரியர்கள் திராவிட காலம் என்ற வார்த்தையினை தயவு செய்து சொல்வதை தவிர்த்துவிட்டு பன்னிரு திருமுறை பாடப்படுகிறது என்று கூற வேண்டும். இதனை நாம் வலியுறுத்த வேண்டும் தயவுசெய்து. ஏன்னா திராவிட கானம், அந்த திராவிடம் என்ற வார்த்தை எப்போ வந்தது? கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் திராவிடம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. இதை போய் அந்த பன்னிரு திருமுறை பாடல்களோடு அந்த அருளாளர்கள் அருளியது, அவங்கெல்லாம் என்ன உட்காந்து கற்பனையில் எழுதினாங்க? ஏற்றவில்லை, அருளினார்கள். ஒவ்வொரு திருக்கோயிலாக சென்று அங்கே இருக்கின்ற ஈசனுக்கு முன்பு இவர்கள் திருவாய் மலர்ந்து அருள்வது தான் அந்தந்த கணப்பொழுதிலே வந்தது தான். அத்தகைய மாண்பு வாய்ந்த அதனை திராவிட கானம் என்று சொல்லி சிறுமைப்படுத்துவது மிகுந்த மனவேதனையை தருகிறது. ஆகையினால இந்த உணர்வு பல பேருக்கும் இருந்திருக்கும். இனிமேலாவது இந்த காணொளி பார்க்கின்ற நண்பர்கள் தயவு செய்து திராவிட கானம் என்ற சொல்லை தவிர்த்து பன்னிரு திருமுறை பாடப்படுகிறது என்று சொல்ல வைக்க வேண்டும். திருமுறைகளுக்கு அதற்குரிய தகுதியினை, அதற்குரிய பெருமையினை நாம் வழங்க வேண்டும். அப்போ தான் ஈசன் சந்தோஷப்படுவார். அவருக்கு பாட்டுக்கு அடிமை. சரிங்களா? அதனால் அந்த அருளாளர்கள்லாம் இந்த திருமுறை பாடல்களை படிக்க இந்த திருமுறை பாடல்களை படித்து தான் பலவிதமான மகிமைகள் நடந்திருக்கிறது, அற்புதங்கள் நடந்திருக்கிறது. சரிங்களா? ஆகையினால் திராவிட கானம் என்று சொல்லி அந்த பன்னிரு திருமுறைகளை சிறுமைப்படுத்தக்கூடாது என்பதுதான் இதுவரை இந்த காணொளிகளினுடைய இதன் மூலமாக வேண்டுகோள் வைக்கப்படுகிறது. தயவுசெய்து இந்த காணொளியினை பார்க்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் பரப்புங்கள். இதனை ஒரு வேண்டுகோளாக இந்த அடிநாயகன் நமச்சிவாய வாழ்க ஈசனர்களால் இந்த அடிநாயனால் வேண்டுகோளாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க.